இந்தாரு மரியாதையா வீட்டுக்கு வர போறியா இல்ல தேரை எடுத்து தெருவுல விட போறியா? வயசு பிள்ளை இந்த மாதிரி நடு தெருவுல நிக்க வச்சுக்கிட்டு 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு பிடிக்கல. தேவையில்லாத ஏதாவது என் பிள்ளைய பத்தி யாராவது பேசுறத கேட்டேன் அப்புறம் ஒன்னைய தூக்கி போட்டு பந்தாடுவான் பாத்துக்க. ஆடுவியா? பந்து ஆடுவ. நீ என்னைய தூக்கி போட்டு மட்டும் தானே பந்தாடுவ. நடு வீட்ல நம்ம வீட்ல ஒருத்தவன் வந்து நின்னுக்கிட்டு நம்ம பிள்ளைய பத்தி தப்பா சொல்லிட்டு போறான். அத கேட்க உன்னால முடியல. என்னைய வந்து கேட்டுக்கிட்டு நிக்கிற. பெத்த பிள்ளை மேல அக்கறை இருந்துச்சுன்னா நல்ல நறுக்குன்னு 4 கேள்வி நீ அங்கேயே கேட்டிருக்க மாட்டேன். இம்படி தூரம் நான் வந்திருப்பேனா? ராசே ராசே என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றதுல சரியா இருக்கா? என்ன இதெல்லாம் புது பழக்கம்? தெருவில் நின்னு பேசுறதே எனக்கு இதெல்லாம் ஒன்னும் பிடிக்கல ராசே சொல்லிவிட்டேன். எங்க நின்னு பேசணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க யாரும் வேணா எவரு வேணாம்னு தான் மூட்டை பிடிச்சலாம் கட்டிக்கிட்டு போயாச்சுல வீட்டை விட்டு. அப்புறம் என்ன இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும். கொமெண்ட்ல குத்தி உனக்கு குமுறு குமுறனா இல்லையான்னு பாரு. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒண்ணுனா யார் நீங்க வர போறீங்க? எங்களுக்கு எது வேணும்னா நாங்க தான் செஞ்சுக்கணும். ஏய் கூப்பிடுறேன் அந்த ஆளை. என்ன பண்ண ஏது பண்ணனே அந்த ஆளு இப்ப என் முன்னாடி சொல்லணும். என் பிள்ளை மேல தப்பு சொல்ல அவங்க யாரு? நடு வீட்டுல வந்து நின்று சொல்றாங்க. நடு வீட்டுல ஊர் உலகத்துல இல்லாத உத்தமர் இவரு தானே. இவரு பஞ்சாயத்து பண்ண வந்து விட்டாரு. இவரு மம்மட்டி எடுத்து மண்டையில பட்டது கோடாலி எடுத்து கொலை பண்ண வந்ததுல யாரும் பாக்கல, யாருக்கும் தெரியாது பாரு. இப்ப நாங்க நல்ல வேலை மாறிட்டோன்னு சொன்னா ஊர் உலகமே தலைமையில இவங்களை தூக்கி வச்சுக்கணும். ஏய் அவங்க நல்லவங்களா இருக்காக இல்லாம போறாங்க. அத பத்தி நமக்கு தேவையில்லாததே. ஏதோ ஒரு பண்ற அக்கறையில வீடு தேடி வந்ததுன்னு சொன்னா உன்னை மாதிரி தெருவை கூட்டி ஒண்ணு அசிங்கப்படுத்தல. உன் பிள்ளைக்குண்டான மரியாதைய நீதான் கெடுத்துக்கிட்டு அலையிற. ராசே அவளை ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் என்ன அவளை பிடிவாதமா இங்கேயே இருந்து வம்பு வளர்த்துட்டு வாடி நான் சொல்றேன். கூப்பிட்டா காதுல வாங்கினா தானே. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லு. கேட்காத ஆளுகளா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஓரமா நின்று நம்ம வேடிக்கை மட்டும் பார்க்கும். ஐயா ராசு, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி உன் பொண்டாட்டி பண்றதுலாம் எனக்கு பிடிக்கலையா? என்னையா இது? ஏற்கனவே வசந்திக்கும் நமக்கும் ஆகல. அப்படி இருக்கிற பட்சத்துல வேணும்னே வம்பு வளர்க்குதுன்னா உன் பொண்டாட்டிங்க வந்து நிக்குது. நான் ஒன்னும் யாருக்கிட்டையும் வேணும்னு வம்பு வாங்கலாம் வரல. உங்க தங்கச்சி மவனுக்காகவும் உங்க தங்கச்சி மவனுக்காகவும் ரொம்ப பறிஞ்சு கட்டிக்கிட்டு வராதுக்க. என் பிள்ளையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்னடி பிரிச்சு பிரிச்சு பேசுற? இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுக்கறது? இப்படி எல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுக்கறது? யாரும் எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல. நீங்களாம் செய்யறத பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். சொல்லி கொடுக்குறாங்களாம் அப்படியே. ஏண்டி எருமை மாடு எங்கடி போன? எங்க போன? இப்போ உனக்கு சந்தோஷமாடி சொல்லு. இப்போ உனக்கு சந்தோஷமா? சனியனே இப்ப செத்து ஒழிக்க வேண்டியதானே? என் நிமிஷம் எடுத்து கொட்டிக்கிறீங்களே. எனக்கு நாய் பேய்கிட்ட பேச்சு வாங்கணும். நீங்க தலையில எழுதிருக்கு பாரு. நேரடி மரியாதையே கையை எடுடி பிள்ளை மேல இருந்தே. ஏலே அவ பிள்ளைய போட்டு அந்த அடி அடிக்கிறா, நின்னு வேடிக்கை பாக்குற. ஏய் ஏய் பிள்ளை அடிக்காதடி. அம்மா விடுமா வலிக்குதுமா. அம்மா அம்மா இதுக்கு தான் அடிப்பாங்க, வேற எதுக்கு அடிப்பாங்க? பிள்ளை மேல இருந்து கையை எடுக்க போறியா இல்லையா? அம்மா ஐயோ வலிக்குது, கை வலிக்குது. இனிமே எங்கேயாவது யாருக்கிட்டே அதை பேசுறத பார்த்தா சூடு வச்சிரும் பாத்துக்க. விட மாட்டா பிள்ளைய இவ. என்னையா என்ன அடிச்சுக்கிட்டு தெரியுது அப்படியே? ஏண்டி அடுத்த வீட்டு வாசல வந்து நின்னுக்கிட்டு வயசுக்கு வந்த பிள்ளைய அடிக்கிறீங்க? கொஞ்சம் கூட உனக்கு நல்லா இருக்கா இதெல்லாம்? என்னவோ உனக்கு என்னவோ ஆயிடுச்சு. ஒன்னும் நீ சரி கிடையாது பாத்துக்க. ஆமாங்க ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருக்கு. அதான் வர போற எல்லாரையும் அடிச்சு உதச்சு தள்ளுறேன். என் பிள்ளைய அடிச்சுட்டேன்றதுக்காக இந்த விஷயத்தை நான் அப்படியே விட்டுவேன்னு நினைச்சுக்காத. உன் தங்கச்சி புருஷன் எதுக்காக என் பிள்ளைய அப்படி சொல்லணும்? எனக்கு பதில் தெரிஞ்சா அவன் இன்னைக்கு. ஏ ராசே டக்ளஸ கூப்பிடு. என்ன சொன்னா அவன்? எதுக்கு உன் பொண்டாட்டி இப்படி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறா? ஐயா நீ போய் பிள்ளைய பாரு. பிள்ளை அழுதுகிட்டே போகுது பாரு. இப்ப பிள்ளையோட போய் இருப்போ. டக்ளஸே டக்ளஸே அவன் என்ன அரைக்கிறக்கன? என்ன ஏதுன்னு தெரியாம பிள்ளைய பத்தி வந்து சும்மா சொல்றதுக்கு ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்கணும். அந்த வீட்டுல அதெல்லாம் எங்க நடக்குது? அப்படியே ஜாலியா 3 நேரமும் சாப்பிட்டுட்டு கதை அடிச்சுக்கிட்டு சுத்தினா ஜாலியா சுத்துவாங்க. ஆமா 3 நேரமும் ஆக்கி நல்ல ஜாலியா கதை அடிச்சுக்கிட்டு நான் தான் சுத்திக்கிட்டு கிடக்குறேன். வாய மூடுன்னு சொல்லிட்டு போன. வாய மூடு மரியாதையா. என் வீட்டு வாசல்ல மாநாடு நடக்குது. இவங்களுக்கெல்லாம் இடமா இல்ல போறதுக்கு. வசந்தி உள்ள போனே. என்ன நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. வந்தவங்களை வான்னு சொல்லாம என்னைய உள்ள போய் சொல்றேன். என்ன சமாச்சாரம்னு தெரியலையே. குடும்பமா வந்து நிக்கிறத பார்த்தா சொத்துல எதுவும் பங்கு எழுதி தரப்போறாங்களா? சும்மா இரு வசந்தி. வசந்தி என்ன விஷயம் ஏது விஷயம்னு தெரியாத பேசாதமா. சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறேன். என்ன விஷயம் ஏது விஷயம்னே. டக்ளஸ் நீ எப்படி என் பிள்ளை அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம்? யாரையும் எவரையும் பார்த்துட்டு என் பிள்ளைய நீ எப்படி கையை வச்சு அடிக்கலாம்? இதுதான் உனக்கு முதல்ல கடைசியும் டக்ளஸ். என் பிள்ளை மேல கையை வைக்கிறதா இல்ல என் பிள்ளை ஏதாவது சொல்றதா நான் பார்த்தேன். அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன். என்ன மச்சான் இதெல்லாம்? நான் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போறேன். ஆனா இப்படி தெருவுல நிக்க வச்சு பேசுறியா? உள்ள வாங்க, எதா இருந்தாலும் உள்ள வந்து உட்காந்து பேசுங்க. இது பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அம்மா அது இதுன்னு கத்திக்கிட்டு நிக்காதீங்க. என்னது நாங்க கத்துறமா? உங்க பிள்ளைய அசிங்கப்படுத்திட்டு எங்களை கத்துறோம்னு சொல்றிய? உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோம்ல அதுக்கு கத்துறோம்னு தான் சொல்லுவிய? ஆமா என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு கத்துனா கத்துறோம்னு தான் சொல்லுவாங்க. என்ன நீ சொன்னிய அந்த விஷயம் தானே? என் அண்ணன் இல்லாத சொன்ன மாதிரி இல்ல 3 பேரும் வந்து வரிசையா நிக்கிறியா? என்னால பார்த்ததுதான் என் அண்ணன் சொல்லியிருக்காரு. முதல்ல உங்க பிள்ளைய போய் நல்லா விசாரிங்க. இந்த பாருமா எங்க பிள்ளைய விசாரிக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியுமா? என்ன உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? வெளியில போற ஓனானத்துக்கு வேட்டுகளை விட்டுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கிட்ட எல்லாம் யாரு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பா? அம்மா வாசல மறைச்சிக்கிட்டு நிக்காத, வழிய விடுங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உள்ள போ.
போகணும். என்ன வசதி அப்ப நாங்களாம் வேலை இல்லாத அலைகிறோமா? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நாங்க என்னமோ வீணா வம்புக்கு வந்த மாதிரில பேசுற. ஒட்டுல உறவுல ஆன பிறகு உன் அண்ணன் எதுக்கு என் பிள்ளைய பத்தி பேசுறாரு? பிள்ளை எங்கேயே போகுது ஏதோ பண்ணுது, அதெல்லாம் இனி நீங்களும் உன் அண்ணனே கேட்க கூடாது. அதை சொல்லிட்டு போவதா இப்ப நாங்க வந்தோம். சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. இங்க வேற சும்மா எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் ரொம்ப நாணயமானவங்கன்னு நம்பி நம்பி ஏமாறாத, சரியா? எல்லாருக்கும் கெட்டது பண்ற மாதிரி தெரியுன்னு நம்மள கூட ஒரு சில நேரத்துல நம்பிடலாம். ஆனா நாங்க பச்சை நல்லவங்கன்னு வேஷம் போடுறாங்க பாரு, அவங்களால நம்பவே முடியாது. எவ பிள்ளையாவது எங்கேயாவது போனா உனக்கு என்ன? நீ நான் வம்ப வேலை கொடுத்து வாங்கிக்கிட்டு தள்ளுமா இப்படி இத நிமித்துக்கிட்டு நிக்கிற? ஏய், சும்மா கத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். மச்சான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மச்சான். என்ன மச்சான் இது என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் மச்சான் பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் பண்றானே உங்க வீடு தேடி வந்து தானே சொன்னேன். நான் ஒன்னும் அடுத்த ஆளுகிட்ட யாரையும் சொல்லல, அடுத்தவங்க பிள்ளைய பத்தி எதுவும் சொல்லல. நீங்க ஆனா என்னவோ நான் வேணும்னே பேசுற மாதிரி என் மேல கோவப்படுறியா? எல்லாரும் வேணும்னு நான் நினைக்கிறேன், யாரும் வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. இங்க பாரு டக்ளஸ், எங்களுக்கு உங்க உறவு வேணாம். இனிமே நீங்களும் எங்களுக்கு எதுவும் செய்ய வேணாம், நாங்களும் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டோம். அது எப்படிமா? ஆயிரம் தான் நீயும் நானும் வேற வேறையா இருந்தாலும் ஒன்னா பிறந்த அண்ணன் தங்கச்சி உறவு இருக்குல்ல, அவங்கள நம்ம பிரிக்க முடியாத. என்னத்த அப்ப உங்க மகனையும் மருமகளையும் நீங்க கூட்டிட்டு வரத பார்த்தா உங்க மக கூட எந்த உறவும் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. சொல்லுங்க டக்ளஸே, நாங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. இப்ப இம்புட்டு நேரம் உங்க பொண்டாட்டி பேசுனதெல்லாம் காதுல வாங்கிட்டு தானே மச்சான் இருந்தீங்க. அப்ப அவங்க பேசுனதுக்கு அர்த்தம் அப்படித்தானே மச்சான்? இப்ப நாங்க அப்படியெல்லாம் சொல்லலன்னா என்ன அர்த்தம் இது? இப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து சண்டை பிடிக்கிறதுல எனக்கு ஒண்ணுமே அசிங்கம் கிடையாது மச்சான். இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கா இருந்தாலும் நீங்க எல்லாம் என் குடும்பம். கொஞ்சம் பார்ட்டியை அளந்து பேசுங்க. பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டு பல நாள் ஆச்சு. மறுபடியும் பழி வாங்குற எண்ணத்தோட நீங்க நான் பண்ற எல்லாத்தையும் தப்பா பார்த்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நாங்க பழி வாங்குற எண்ணத்தோட உன்னைய எல்லாத்தையும் தப்பா பாக்குறோமா? உங்களுக்கு இதான் வேலை பாரு, எங்களுக்கு இதான் வேலை பாரு. வேற வேலை இல்லாத என் குடும்பத்து கூட எப்படி வந்து ஒட்டலாம் உறவாடலான்னு நீதான் மூக்க புடிச்சுக்கிட்டு அலைகிற. ஏமா நான் எப்படி பேசுறேன் அந்த மாதிரி பேசுமா? என்னடா மரியாதை? உனக்கு என்ன மரியாதை? சும்மா நீ வைக்கிற மைக்கலாம் மயங்கறாலே நான் கிடையாது. எதுக்காக யா வீட்டு தேட வந்தியோ? நானே பார்த்து ஆண்டவனுக்கு தான் தெரியும். என் பிள்ளைய வச்சு என்னத்த காரியத்தை சாதிக்கலாம்னு நினைச்சியோ? அவளே கருமாரியாத்தா, உனக்கு கண்ணு இல்ல? கடற்கரை பையல நீ எல்லாம் பிள்ளைய பத்தி தப்பா பேசுனதுக்கு உன்னாக்கு அழுவுண்டா. ராசாதே, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. சரி பாவம் மச்சான் குடும்பம் எதுவும் அசிங்கப்பட்டுடக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு 4 பேர் முன்னாடி கூட இல்ல உன் வீட்டுல நடு வீட்டுல கொண்டு வந்து நிக்க வச்சுதானே சொல்லி விட்டேன். ஆனா நீ என்னை அசிங்கப்படுத்துறியா? இங்க பாருமா, சும்மா தேவையில்லாத என்னை சீண்டி பாக்காத, அப்புறம் தாங்க மாட்டேன். உங்க மூஞ்சுக்காக தான் உங்க பொண்டாட்டியை விடுறேன், இல்ல மூஞ்சி முகரைய பேத்துருவேன். எடுபட்ட பையல யார பார்த்தா மூஞ்சி முகரைய பேத்துறோன்னு சொல்ற? புள்ள திமிர எடுத்து போய் நிக்கிறியா? என் வீட்ல வாங்கி தின்ன கொஞ்சமாவது நன்றி இருக்கா பாரு, நன்றி கேட்டவனே. என்ன இப்ப என்ன உங்களுக்கு? நீங்க பேசுனதுல அப்ப உங்களுக்கு தப்பா தெரியல? சும்மா இருந்தா என்னைய சீண்டுகிட்டே இருக்கு இந்த பொம்பளை, அது உங்களுக்கு பெருசா தெரியல? நான் கேட்டதுதான் அப்ப உங்களுக்கு பெருசா இருக்கா? அப்படி என்ன உங்க வீட்டுல வாங்கி தின்னுட்டேன்? என்னைய ஏமாத்தி என் சொத்தெல்லாம் நீங்க தான் வாங்கி எடுத்துக்கிட்டீங்க. கொஞ்சம் வந்து வெக்கமான சூடு சொல்ல இருந்தா என் தங்கச்சி வீட்டு வாசலுக்கு வந்து நிப்பீங்களா? நீங்க சண்டை வேணா வம்பு வேணா வழக்கு வேணாம்னு வீணா விலைக்கு போறது என்னையும் தானா வழிய வந்து எடுக்கிறீங்களே, உங்களெல்லாம் சும்மாவா விடணும்? பார் உன் உன் சின்ன என் 2 கண்ணால பார்த்தேன் ரோட்ல பல்ல காட்டி ஒரு பையன் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தா. அதுவும் எல்லாரும் இருக்கிற இடம் கிடையாது, யாரும் இல்லாத இடம். நான் மட்டும் இப்ப அங்க போய் உன் மகளை கூப்பிட்டுக்கிட்டு வரல, என்ன நடந்திருக்குனே தெரியாது. சி, உங்களுக்கு எல்லாம் நல்லது நினைச்ச பாருங்க, என்னைய செருப்பால் அடிக்கணும். பாங்க முதல்ல வந்துட்டாங்க இப்பதான். பிள்ளைய வளர்க்க ஆளாக்க தெரியல, பேச்ச பாரு இதுக்கல. உன் பொண்டாட்டிய இப்படியே பேசிக்கிட்டு ஊர் வம்பு வாங்கிக்கிட்டு இருக்க சொல்லு. அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் சண்டை போட்டு எல்லாரையும் ஆகாதவங்கள ஆக்கிட்டீங்க. நாளைக்கு செத்தா கூட தூக்குறதுக்கு 4 பேர் வேணும், நினைச்சு பாத்துக்கோங்க. அதெல்லாம் நீ சொல்லாதடா, நீ சொல்லாத. நீ எனக்கு 4 பேர் என்ன 40 பேர் வருவாங்கடா. இந்த மாதிரி ஆளுக்கிட்டலாம் விலகி இருக்கிறதா நல்லது. இப்படி மறுபடியும் என் பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு உன் நாக்க இழுத்து வச்சு அறுக்கலாம் போல ஆத்திரம் வருது. இல்லை, அவன் நம்ம குடும்பத்தை பத்தி இவ்வளவு பேச்சு பேசுறா, நீ சும்மா பாத்துக்கிட்டு இருக்கிற. அவன் என்ன சும்மாவா பேசுறான்? குந்தாணி வாய குடுக்கறது அப்படியே. இங்கேயாவது ஒதுங்கி வரல பாரு, ஆம்பளுக்கு சருக்கு சம்மா நின்னு பேசுற, வாங்கட்டும் அப்படிங்கிற பரவ என்ன. அவன் என்ன தப்பா வந்து சொல்லிட்டான்? உள்ள தானே சொல்லியிருக்கான், அம்பூட்டு பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்கான். எத்தவள இருந்து இவன் என்னத்த புடுங்குறா? இந்தாடி ஒழுங்கா வீடு வந்து சேர போறியா இல்ல? சும்மா அங்க நின்னுக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. உங்க குடும்ப பிரச்சனையா உங்க வீட்டோட வச்சுக்கோங்க மச்சான். இனிமேலாவது மரியாதையா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். காசுக்கோ பணத்துக்கோ இனி எதுக்கும் உங்ககிட்ட நான் வரமாட்டேன் மச்சான். இனிமே கஞ்சே குடிச்சாலும் நான் சம்பாரிச்சு உழைச்சு என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு காப்பாத்துக்குவேன். காசு பணம் வச்சிருக்கலன்னு சொல்லி தானே என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க. இதுவே நான் பழைய டக்ளஸா இருந்திருந்தா நேரத்துக்கு இந்த இடத்துல நடக்கிறதே வேறையா இருக்கும். மச்சான் பொண்டாட்டின்னு மதிச்சு விட்டுட்டு போறேன், மரியாதையை காப்பாத்திக்கோங்க. மத்தவங்க மட்டும் சரியா இருக்கணும்னு நினைச்சா பத்தாது, நாமளும் சரியா இருக்கணும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மச்சான் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. உங்களுக்கும் சொல்றேன் மச்சான், உங்க குடும்பத்து மேல அக்கறை எடுத்துக்கிட்டது என் தப்பு தான். இல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி எனக்கு புரிய வச்சுட்டீங்க. இனி வாழ்வோ சாவோ உங்க வீட்டு வாச படிய கூட நான் மிதிக்க மாட்டேன். இதுதான் இந்த டக்ளஸோட கடைசி முடிவே. இப்ப புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நல்ல கொண்டாட்டமா இருக்குமே. இன்னும் என்ன இருக்கு குடும்பமான கபலை ஏறதுக்கு? எல்லாம் முடிஞ்சிருச்சு.
2 நாளுக்கு முன்னாடி உன் முன்னாடி என்னைய அடிச்சு துரத்துன, இப்ப என் மருமவங்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறா. இப்படியே யாரையும் வேணாம்னு துரத்தி விட சொல்லு. புருஷன் சம்பாதிக்கிறத தானே ஆக்கி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா. இருக்கட்டும், நாங்க யாரும் இனி பங்குக்கு வரலப்பா. இனி நீயாவது உன் பிள்ளைவளாவது உன் பொண்டாட்டியாவது பெத்த கடமைக்கு 1 ரூபா 2 ரூபா சேர்த்து வச்சிருந்தா உனக்கு கொடுக்கறதோட நாங்க நிப்பாட்டிக்கிறோம். இனி காலத்துக்கும் சோறு கொடுப்ப, உன் வீட்டுல நாங்க கிடக்குறோம்னு எப்பவும் சொல்ல மாட்டோம். ஏண்டி, ஒண்ணும் இல்லாத பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாக்கி இப்படி ஊரே பேசுற அளவுக்கு வச்சுட்டியே. நீ இப்ப பண்ணதால எனக்கோ என் மருமையனுக்கோ என் மவளுக்கோ அசிங்கம் கிடையாது. முழுக்க முழுக்க உனக்கு மட்டும்தான் அசிங்கம். நீயே நல்லா யோசிச்சு பாரு. நீ பண்றதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கான்னு நீயே யோசிச்சு பாரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமே சும்மாவா சொன்னாங்க? கோவப்பட்டு குடும்பத்தை கலைச்சு விட்டுடாத. என் பிள்ளை பாவண்டி, வாயில பூச்சிடி. 4 பேர் அடிச்சா கூட அடிய வாங்கிக்கிட்டு வந்து நிக்கிறவன் அவனுக்கு போய் வந்து சேர்ந்துருக்கா பாரு அரக்கி. நிம்மதியா இருடி, நிம்மதியா இரு. இனி என் தொல்லையும் உனக்கு இருக்காது, என் மவ தொல்லையும் உனக்கு இருக்காது. ஒன்னா இருக்கும் பொழுது ஐயோ அம்மான்னு புலம்பியே குடும்பத்தை ஒண்ணும் இல்லாத ஆக்குனியே. இப்ப நாங்க எல்லாம் போறோம். ராணி மாதிரி நல்லா சொகுசா இரு. இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இந்தாரு, ஆத்தா அப்பன்னு என் வீட்டு பக்கம் வர வேலை வச்சுக்காத சொல்லிவிட்டேன். படிச்சு சொன்னேனே உன்கிட்ட, கொஞ்சமாவது காதுல வாங்கினியா? எது பண்ணாலும் நீ சரியா பண்ணுவேன், யாருக்கிட்ட பேசினாலும் சரியா பேசுவேன், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டேன், யாரும் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு உன்னைய நினைச்சிருந்தேனடி. ஆனா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்டியே. என்னவோ பண்ணு போ. என் அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. நீயே நல்லா யோசிச்சு பாரு. முதல்ல ராம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் சண்டை வந்தது, அவங்க நம்மள வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அடுத்து எங்க ஆத்தாவுக்கும் உனக்கும் சண்டை வந்தது, என் ஆத்தாவும் உன்னைய ஒதுக்கி வச்சிருச்சு. இப்ப என் மச்சானும் உன்னைய ஒதுக்கி வச்சுட்டாரு. எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன முட்டி பண்ண போற? உன்னைய நான் கேட்டா என்னையும் நீ ஒதுக்கி வச்சிருவ. என்ன பண்றது? கட்டின பாவத்துக்கு வாயை முடிக்கிட்டு கம்முன்னு தான் போகணும். போ, வீடு போய் சேரு. பிள்ளைய நீ அசிங்கப்படுத்தினதுக்கு உன்னைய நான் மன்னிக்க மாட்டேன். நான் பண்ணது ரொம்ப முட்டாள்தனம். பண்ண வேணாம்னு சொல்லும் பொழுது பண்ணிட்டு இப்ப முட்டாள்தனம் வேற சொல்றியா? கொடி மூளை கட்டவல. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இப்ப நீ எல்லாரையும் எப்படி எடுத்தறிஞ்சு பேசுனியோ அதே மாதிரி உன்னையும் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. அப்ப தெரியும் உனக்கு அதோட வலி என்னன்னு. இப்ப நான் என்ன பண்ணாத தப்பு பண்ணிட்டேன்? என் பிள்ளைய இப்படி பேசுனது எனக்கு பிடிக்கல. என் பிள்ளை தப்பே பண்ணியிருந்தாலும் நான் எப்படி அதை ஏத்துக்கிறது? எல்லாரும் எனக்கு செஞ்சதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இவங்க ஏதோ வேணும்னே தான் என் பிள்ளைய அப்படி சொல்றாங்கன்னு நான் அப்படியே பேசிவிட்டேன். அவ்வளவு குடும்பம் அவ்வளவு துரோகம் பண்ணியும் அவங்களா இப்ப நல்லவங்களா மாறிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டது நம்ம தப்பா போயிடுச்சு. இதுக்காகலாம் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். நான் என்ன இப்ப தப்பாவா பேசிவிட்டேன்? 4 அடி அவனை இதே சாக்கில் அடிச்சிருக்கணும், விட்டுப்பட்டோம். ஆனா இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமல போயிடும். அந்த வசந்தியை அந்த டொக்கலசையும் சேர்த்து வச்சு சாடுறேன். ஆச்சி, இனி நான் அந்த வீட்டுக்கு போவே மாட்டேன். நம்ம எல்லாம் இங்கே இருக்கலாம் ஆச்சி. அம்மாவை எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படி போட்டு இனி அடிச்சிருச்சு தெரியுமா? ஏய் பாப்பா, உங்க அம்மா என்னைய உன்னை சும்மாவா அடிச்சா? மாமங்காரன் எதுக்கு உன்னைய பத்தி அப்படி சொன்னா? சொல்லு, நீ என்ன பண்ணிக்கிட்டே இருந்த? நான் எதுவுமே பண்ணல ஆச்சி. மாமா வேணும்னே யாரையா பார்த்துட்டு நானும் சொல்றாரு. நான் யாருக்கிட்ட ஆச்சி பேச போறேன்? என்ன சொல்ற? நெசமாவா? சத்தியமா ஆச்சி. அப்ப ராசாத்தி கேட்டதுல தப்பே இல்ல. புள்ளதான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லுத. குழந்தை புள்ள எங்க போய் சொல்ல போகுது? எதுக்கு டக்ளஸ் இந்த மாதிரி புள்ள மேல அபாண்டமா சொல்லணும்? வேற எதுக்கு? நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்காகதான். நாம அவங்களுக்கு என்னங்க துரோகம் பண்றோம்? ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது நமக்கு? என் பிள்ளை பாவம் எங்கேயோ ஊருக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்கான். அது பிடிக்கலையா அவனுக்கு? எப்பவுமே இந்த டக்ளஸ் மாமா இப்படிதான் ஆச்சு. குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பாரு. வீட்டெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லுவாரு ஆச்சி. சுஜி, என்ன சொல்ற? குடிச்சிட்டு வந்து அடிப்பானா இல்ல வேற எதுவும் பண்ணுவானா? ஆச்சி அவரு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சொன்னா என்னைய சொல்லுமா, வாயை திறந்து சொல்ல. குடிச்சிட்டு வந்து அவன் உன்னை என்ன பண்ணா? நம்ம வீட்டுல இருக்கும் பொழுதுதான் நம்ம வீட்டை விட்டு வெளில போன பிறவா? நம்ம வீட்டுல இருக்கும் பொழுதும் நம்ம வீட்டை விட்டு வெளில போன பிறவும் எப்பயாச்சும் குடிச்சாருன்னா வந்து என்னை கிள்வாரு, அடிப்பாரு. இல்ல ஏன் பாப்பா முன்னாடியே சொல்லுது எங்ககிட்ட? அம்மாட்டியே அப்பாட்டியே சொன்னா என்ன? சொன்னா அத்தைய அடிப்பேன்னு சொல்லுவாரு. அதான் பாத்தீங்களா அவனுக்கு குழப்ப பாத்தீங்களா? கால மருமகிட்ட எப்படி ஏறிக்கிட்டு வந்தான் பத்தியா அவன்? இன்னுமா அந்த பையன் திருந்தவே இல்லைங்க. ஆமா மாதிரி குழந்தை, டக்ளஸ் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? நீ இதை சும்மா விடக்கூடாது. பிள்ளை இதெல்லாம் வெளியில சொல்லிடுவானுதான் அவன் பிள்ளை மேல தப்பான பழிய போட்டிருக்கான். ஆமாங்க, வாங்க இப்பவே போய் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லலாம். அவனுக்கு இருக்கு. டக்ளஸ், என்னையவா மாட்டி விட்ட? இப்ப நான் ஒன்ன மாட்டி விட்டேன் பாத்தியா? சிவா சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எப்படியோ நாமளும் சிவாவும் லவ் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், எங்க அம்மா தோலை உரிச்சிடுவாங்க.